ஸ்ரீ குருப்யோ நமஹ. நினைத்தவை யாவும் தடைகளின்றி ஈடேற இந்த அபிராமி அந்தாதியின் 25வது பாடலை பாட வேண்டும். பின்னே திரிந்துன்னடியாரை பேணி பிறப்பறுக்க முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் முதல் மூவருக்கும் அன்னே உலகு கபிராமி என்னும் மறுமருந்தே என்னே இனி உன்னை யான் மறவாமல் நின்றே துவனே. இனி இதன் விளக்கத்தை பார்ப்போம். பின்னே திரிந்து உன் அடியாரை பேணி என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் கால நேரம் காரணம் காணாமல் அலைந்து திரிய வேண்டும் என்கிறார் பட்டர். லட்சியமின்றி அடியார் பின் திரிய வேண்டும், அடியாரை பேண வேண்டும். அடியவர்களை நாம் பேணினால் அம்பாளுக்கு நம் மீது கருணை உண்டாகும். அடியார்களை நாம் பேணினால் அம்பாள் நம்மை பேணுவாள். அம்பாளின் அடியவர்களை உபசரித்தால் அன்னை அபிராமி அருளை மிக எளிதில் பெறலாம் என்பதை பேணி என்பதன் மூலம் பட்டர் தெரிவிக்கிறார். பிறப்பறுக்கும் முன்னே தவங்கள் முயன்று கொண்டேன் என்று பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் அடியாரை பேணுபவருக்கு அடுத்த பிறவி வராது என்கிறார் பட்டர். இப்பிறவி பணியை அறுக்க வல்லவர்கள் அடியார் என்று பட்டர் சொல்கிறார். முற்பிறவியில் செய்த தவத்தால் இப்பிறவியில் பிறப்பினை இல்லாமல் செய்யும் அடியார் உறவு கிடைத்தது என்கிறார் பட்டர். முதல் மூவருக்கும் அன்னேன்னு பட்டர் சொல்கிறார். இதன் பொருள் முதல் மூவருமான பிரம்மா, விஷ்ணு, சிவன் இவர்களை தோற்றுவித்த அன்னையே அம்பிகைதான் என கூறுகிறார். அனைத்தையும் உண்டாக்கியவள் அம்பிகை. படைக்கும் பிரம்மா, காக்கும் விஷ்ணு, அழிக்கும் சிவன் ஆகியவற்றை படைத்து உலகத்தை ஆள்பவள் அம்பிகை. உலகுக்கு அபிராமி என்னும் அருமருந்துங்கிறார் பட்டர். இதன் பொருள் ஆத்மாவை பற்றியுள்ள ஆன்மா நோயான பிறவி என்னும் நோயை நிரந்தரமாக தீர்க்க வல்லவள் அன்னை அபிராமி. ஆகவேதான் அபிராமி என்னும் அருமருந்து என்று பட்டர் சொல்கிறார். இந்த மருந்தை பக்தி என்னும் செல்வத்தால் மட்டுமே வாங்க முடியும் பட்டர் சொல்றார். என்னே இனி என்று பட்டர் கூறுகிறார். இதன் பொருள் இப்பெரும்பேறு கிடைத்த பின் எனக்கு வேறு தேவை என்ன இருக்கிறது என்று ஆனந்த களிப்பில் பட்டர் கூத்தாடுகிறார். அபிராமி ஆகிய உன்னை அடைந்ததற்கு பின் எனக்கு இனி என்ன வேண்டி உள்ளது என்று பட்டர் சொல்கிறார். உனை யான் மறவாமல் நின்று ஏத்துவனேன்னு பட்டர் கூறுகிறார். இதன் பொருள் பல பிறவிகளில் செய்த புண்ணியத்தால் இப்பிறவியில் பக்தி எனும் பிறவிப்பிணி மருந்து கிடைத்து விட்டதால் உன்னை வழிபடுவதை நிறுத்த மாட்டேன். இப்பிறவியில் மனது நிறைவாக உள்ளதால் அதனால் அபிராமியை ஏத்துவதை மறக்க மாட்டேன் என பட்டர் கூறுகிறார். ஸ்ரீ அபிராமி அம்மன் திருவடிகளே சரணம்.